அப்போ மக்கள் அங்க வாழையில எல்லாம் தெனை விதைக்க போறாங்களா? இல்லையே. அப்ப தெனை கதிர் விளைஞ்சிருக்குது, ஆகையினால கிளி வருது. இல்லைன்னா கிளி வரப்போகுதா? இல்லையே. கிளி வந்ததுனால அவர் கல்லெடுத்து அடிச்சு விரட்டினாங்க. இல்லைன்னா கல்லெடுத்து அடிக்க போறாள் அந்த பொண்ணு. அது மாதிரி சொத்து இல்லாதவங்களுக்கு சொந்தக்காரங்க இல்லைன்னு விளாண்டு சமூக நீதியை சொல்ல வர்ற அந்த பெண் என்ன பண்றான்னா, மிக துல்லியமான அறிவியல் அப்படி கொண்டுட்டு வந்து அது கவிதை வழியில அப்படி கொண்டு வந்து அப்படி நேர்த்திட்டு போயிடுறாங்க. அப்போ ஒண்ணுக்கு ஒண்ணு இருக்கிற உறவுகள் சம்பந்தங்களை துல்லியமா ஆய்வு செஞ்சு நமக்கு எல்லாமே கொடுத்துட்டே போயிட்டாங்க. அந்த குடிச்சிட்டு போனதெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் இந்த 7 வார்த்தையில இந்த வள்ளுவர் சொல்லிட்டே போறான் பாருங்க. அதாவது அட்டகாசமா சொல்லிட்டு போயிருக்கான். என்ன சொல்றான்னா, யார் இந்த உழவர்கிறவர் யாரு? இரவா பிச்சை எடுக்க மாட்டான். ஏன் பிச்சை எடுக்க மாட்டான்? அவன் உற்பத்தி பண்றானு. இறப்பார்க்கு ஒன்று ஈவார். பிச்சை எடுக்கிறவங்க அவன் தான் கொடுப்பான். ஏன்னா இல்லாதவன் தான் பிச்சை எடுப்பான். இவன் உழவன் வந்து உற்பத்தி பண்ணி வச்சிருப்பான், இதை அவன் கொடுக்குறான். இரவார் இறப்பார்க்கு ஒன்று ஈவார். கரவார் ஒலிய வச்சுக்க மாட்டாங்க. சரி, இல்லைன்னு கேட்கறவன்ட்ட இல்லைன்னு சொல்றது இல்லை, பையில சில்லற இல்லைன்னு சொல்றது இல்லை. வந்துட்டாங்கன்னா கூட போறது அவங்களுடைய வேலையா இருக்கு. கை செய்தும் மாலையவன் தன் கையுடைய ஒழிப்பை வச்சுட்டு அவன் வாழ்க்கை நடத்துறான். அப்போ உழவன் யாருங்கிறத சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்றாரு, அந்த உழவன் மட்டும் தன் முயற்சியால் அந்த உணவை உற்பத்தி பண்ணலைன்னு வச்சுக்க, அப்ப என்ன நடக்கும்னு சொல்றான். அந்த சாமியாருக்கு கூட வாழ்க்கை கிடையாது. உழவினார் கைமடங்கி நிலை விளைவதும் விட்டேம் என்பார்க்கும் நிலை. எல்லாத்தையும் தொடர்ந்துட்டேன்னு சொல்றவனுக்கு கூட வாழ்க்கை இருக்க முடியாது. அந்த உழவனுடைய கை முடங்கி போச்சுன்னா அந்த காவி உடுத்தவனுக்கு கூட அங்க வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்க முடியாது. இன்னொரு இடத்துல 2வது அதிகாரத்துல அங்க கூட நிறுத்தினாரு, தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காது. அந்த வானம் வந்து மழை பெஞ்சிட்டே இருக்கணும், அப்பதான் அங்க உழவு நடந்திருக்கும், உற்பத்தி நடக்கணும். அப்ப உற்பத்தி இருந்தாலும் தானம் வழங்க முடியும். தானம் ஒருத்தன் கொடுக்கறாப்புல இருந்தாலும் எனக்கு தவம் பண்ண முடியும். அப்ப தானமும் இருக்க முடியாது, தவமும் இருக்க முடியாது. அதுக்கு பேர் தான் உழவு. ஆகையினாலதான் சொன்னா, இந்த நான் சொல்றது இந்த விவசாயம் ஒரு வார்த்தையை அடிக்கடி சொல்லிட்டே இருக்காங்க. இதெல்லாம் விட்டு ஒழிச்சிடணும். இந்த வார்த்தை எங்கேருந்து வந்துன்னு எனக்கும் புரியல. இந்த சொல்லி எங்கேருந்து வந்து விவசாயம் எப்படி உள்ள நுழைஞ்சதுன்னா, எப்ப பார்த்தாலும் விவசாயம் இருக்கேன். ஆனா உழவுன்னா அர்த்தம் புரியுது தானே. வள்ளுவர் மேல உழவுன்னு கூட தானே எழுதினார். அதிகாரம் 104வது அதிகாரம். அதுல முதல் குரல்ல முதவடியே எல்லாரும் சொல்லி இருக்கிறாங்க, சுழன்றும் ஏற்பட்டது உலகம். அதை பத்தியெல்லாம் எங்களுக்கு கவலை கிடையாது. அந்த 2வது வரி ரொம்ப முக்கியம். என்ன சொன்னா, உழந்தும் உழவே தலை. அப்ப உழவுனாவே துன்பம். எவ்வளவுதான் துன்பப்பட்டாலும் சரி, அந்த துன்பம் சிறந்தது. அவன் பனின்னு பார்க்காம வேலை செய்யணும், மழைன்னு பார்க்காம வேலை செய்யணும், வெயில்னு பார்க்காம வேலை செய்யணும். ஞாயிற்றுக்கிழமை லீவ் எல்லாம் கிடையாது, சனிக்கிழமை லீவ் எல்லாம் கிடையாது, கிறிஸ்துமஸ் லீவ் எல்லாம் கிடையாது. அவன் அந்த நேரத்துல அந்த நாள்ல செஞ்சு முடிக்கணும்னா செஞ்சு முடிச்சிருக்கணும். சொல்லணும், அவ்வளவு துன்பம் இருந்தாலும் அந்த துன்பம் சிறந்தது. ஏன்னாக்க அவன் உழவன் அந்த துன்பத்தை சுமக்கலை அப்படின்னு சொன்னா உலகத்துல உயிர் வாழ்க்கை கிடையாது. அப்போ உயிர்கள் வந்து நிலைச்சு இருக்கணும்னு சொன்னா அப்ப உணவு கொண்டாகணும். உணவு கொண்டாகணும்னா உணவு உற்பத்தி ஆகணும். உணவு உற்பத்தி ஆகணும்னாக்கா அதுல மதிநுட்பம் உள்ளவன் வேணும். அப்போ வள்ளுவர் சொல்லும் போது என்ன சொன்னார்னா, செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்த செயல். அமைச்சை எல்லாருக்குன்னா நிறுத்தினார். அமைச்சன் அரசனுக்கு யோசனை சொல்றவனுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, செயற்கை அறிந்திருந்தாலும் இயற்கை அறிந்திருக்கணும். அந்த இயற்கை அறிந்த மக்கள் வாழ்ந்து இருந்தாங்க. அப்போ அரசனுக்கு யோசனை சொல்லும் போது அந்த புலவர் என்ன யோசனை சொன்னாருன்னா, உன் ஆட்சி நிலைச்சு நீடிச்சிருக்கணுமானால் அப்படின்னு என்ன செய்யணும் அப்படின்னு, அந்த ஏரி குளங்களை நிறைய வெட்டி ஆழப்பட்டு அதில் தண்ணியை தேக்கி நிறுத்து. தண்ணியை நீ தேக்கி நிறுத்தினால உன் ஆட்சி நிலைச்சிருக்கும். ரொம்ப சொல்லுவோம், எளிய. அதுதான் மதிநுட்பம்னு சொல்றோம். இந்த மதிநுட்பத்தை விட்டுட்டு நான் ஒரு நாள் இந்த தொடர் வண்டியில வந்துட்டு இருக்கிறேன். பின்னாடி இருக்கையில இருந்தவர், ஐயா நீங்க நம்மளவர் தானேனாரு. ஆமா அப்படின்னு. உங்க எழுத்தெல்லாம் படிச்சிருக்கேன்னாரு. மகிழ்ச்சின்னு. இல்ல ஒரு விஷயம் நான் சொல்லணும்னாரு. என்னன்னு, பழைய காலத்து ராசாக்கள்லாம் உலக வங்கியில கடன் வாங்காமலே ஏரியெல்லாம் வெட்டிட்டாங்க. ஆனா இந்த காலத்துல அந்த பழைய ராசா வெட்டின ஏரியில என்ன மம்பட்டியே பார்க்கல. உலக வங்கியில கடன் வாங்கினாலும் ஏரி மண்வெட்டி பார்க்கல. அப்போ என்ன சொன்னா, உணவெனப்படுவது நிலத்தோட நீர். என்ன அப்ப நிலம் இருக்கணும், நீர் இருக்கணும். நம்ம 2 இன்ஜினியர்கள் பொறியாளர்கள், ஒருத்தர் மதுரைக்காரு கோமதிநாயகம், இன்னொருத்தர் வந்து கார்மேகம் வந்து ராமநாதபுரத்துக்காரு. 2 பேரும் என்னை சந்திக்கும் போது பேசினாங்க. எனக்கு பயம் இருந்துச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தென்னிந்தியாவில் இருக்கிற 5 மாநிலங்கள்ல தமிழ்நாடு தான் நீர்வளம் குறைஞ்ச மாநிலம். ஆனா நம்ம முன்னோர்களை தெரிஞ்சு வச்சு என்ன பண்ணாங்கன்னா, எங்க பார்த்தாலும் ஏரி குளமாவே வெட்டி வச்சாங்க. குளம் குட்டை அது இதுன்னு எங்க பார்த்தாலும் கட்டி வச்சாங்க.
அப்ப ஏன் அது மாதிரி சேர்த்து வச்சாங்கன்னா அந்த மழை இல்லாத நாடுகளை உபயோகிச்சுக்கணுங்கிறதுக்காக வேண்டி அது சேர்த்து. அதான் இயற்கையை அறிந்து அவங்க வாழ்ந்தது. நம்முடைய மரபு வந்து இயற்கையோட ரொம்ப ஐக்கப்பட்டு மரபு. அதுல அவங்க அதுக்கு மேல என்ன சொன்னாங்க அப்படின்னா, இன்றைக்கு மதுரையை சுத்தி இருக்கிற 40 ஏரிகள்ல கட்டடங்கள் இருக்குது. யாரையும் வந்து ஆக்கிரமிச்செல்லாம் கட்டி இல்ல, அரசாங்க கட்டிடங்களே இருக்குது. நீதிமன்றம் தமிழ்ல சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்ஜினியரை பக்கத்துல வச்சு சொல்லியிருக்கேன். நான் பொய்யெல்லாம் சொல்லல, சாட்சியா வச்சிருக்கிறேன். 40 ஏரிகள்ல மதுரையை சுத்தி மட்டும் நீங்க கட்டணமா கட்டினீங்கன்னா குளத்துல கட்டணத்துக்குள்ள தண்ணி வரக்கூடாது இல்ல, அதை கரையை உடைச்சு வடிய விட்டுறது. மக்கள் முன்னாடி என்ன செஞ்சாங்க, எங்க பள்ளமா இருந்ததோ பள்ளமாரத்துல ஏரியை கட்டினாங்க, குளத்தை கட்டினாங்க. இல்லாம தமிழ்நாடு முழுவதும் 40,000 ஏரி குளங்கள் விவசாயத்துக்கு பயன்படுத்துறது மாதிரி. அதுல இப்ப வந்து 40,000 கிட்ட ஒரு 20,000 காணான்னு பேசிக்கிறாங்க. ஏரிகளை காணாம போயிடுச்சு. ஏதோ ஒரு சினிமாவில் சொன்னா கிணத்தை காணான்னு போய் வழக்கு தொட்டானா, இப்ப வந்து ஏரி குளங்களையே காணான்னு நீங்க வழக்கு தொடுக்கலாம்னு அவ்வளவுதான் போயிடுச்சு. அப்ப நாம என்ன பண்ணணும்னு சொன்னா, எதுக்காக சொல்ல வரேன்னா, ரெண்டை மட்டும் சொல்லி நிறுத்துறேன். நம்ம ரொம்ப ஆபத்தான காலகட்டத்தில் இருக்கிறோம். நம்ம உலகத்தக்கிற மக்களுக்கே சொல்லிக்கிறோம், ரொம்ப ஆபத்தான காலகட்டத்தில் இருக்கிறோம். அந்த ஆபத்துங்கிறது என்னன்னு கேட்டாக்க, உலகம் முழுவதும் இந்த பூமி சூடாகிட்டே இருக்கு. பூமி சூடாகிறதுக்கு ஒரு 4-5 காரணங்கள். காடு வளம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ரெண்டாவது வந்து நிறைய தொழிற்சாலைகள் புகையை கக்கிக்கிட்டே இருக்கு. மூணாவது வாகனங்கள் அதிகமா போயிட்டு அது ஆகாயத்தை சூடாக்கிக்கிட்டே இருக்கு. நாலாவது வேளாண்மையில் பயன்படுத்துற நைட்ரஜன் கொடுக்கக்கூடிய இந்த உரங்களை பயன்படுத்தினால நைட்ரோஜனஸ் ஃபெர்டிலைசர்ஸ் அது நைட்ரஸ் கேஸை உற்பத்தி பண்ணுது. அது வந்து கார்பன் டை ஆக்சைடை போல 21 மடங்கு ஆகாயத்தை சூடாக்கிட்டே இருக்கு. அப்போ அதனால தட்பவெப்பநிலை மாற்றம் வருது. ஆகையினால விதைக்கிற நேரத்துல மழை பெய்ய மாட்டேங்குது, அறுக்கிற நேரத்துல மழை வந்துகிட்டே இருக்கு. அறுக்கிற நேரத்துல எல்லாம் முடிவு போயிட்டே இருக்கு. அவங்க நம்ம அவையார் சொல்லும்போது பருவத்தே பயிர் செய்யும். இப்போ விவசாயிகளுக்கு எல்லாம் தெரிஞ்சு வச்சிருந்தாங்க, எந்த பருவத்தில் எதை விதைக்கணும் கொள்ளணும், எந்த நாளில் விதைக்கணும் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. அத வள்ளுவர் சொன்னாரு, பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவினை திராமையாக்கும் கயிறு அப்படின்னு சொன்னார். அப்போ உங்ககிட்ட இருக்கிற செல்வம் தேயாம இருக்கணும்னா அதை வச்சு பாதுகாக்கணும் கொள்ளணும்னு சொன்னா என்ன பண்ணணும், எதையும் பருவத்துல செய்யணும் அப்படின்னு. ஆனா பருவமழையே இல்லைன்னா அப்புறம் எது நீங்க பருவத்துல செய்வீங்க? அப்ப இந்த பருவத்தை வந்து எது தீர்மானிச்சது? இந்த மரங்களும் காடுகளும் தானே தீர்மானிச்சது. அப்ப இளங்கோடிகள் சொன்னாரு, முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியின் நல்லியல்பு இழந்து நிலம் நடுக்குற்று பாலை என்னும் படிமங்கொள்ளும். அப்போ காடு வந்து காடா இருக்கணும், மலை மலையா இருக்கணும். காட்டையும் மலையும் நகரம் மாதிரி ஆக்கிடப்படாது, நம்ம கிராமம் மாதிரி ஆக்கிடப்படாது. ஆக்கி விட்டோமே சுற்றுலா மையம்னு சொல்லி எல்லா மலைகளையும் சாலைகளையா போட்டு அங்க கொண்டு போய் சமாளமாக்கி காட்டை அழிச்சு கட்டடங்களை எழுப்பி கூட்டங்களை அங்க கொண்டு போய் பெருக்கி அங்க பஸ்ஸை விட்டு லாரியை விட்டு நீலகிரியில சரிஞ்சதை எல்லாரும் படிச்சோம் தானே பட்டியல். அப்ப நீலகிரி தான் மலைகளில் ராணி. நீங்க மலைகளில் ராணியையே நீங்க பாலைவனமாக்கிட்டீங்கன்னா அப்புறம் எதை ஆக்க மாட்டீங்க? அப்போ நாடு முழுவதும் நம்ம பதிவு செய்ய வேண்டிய முக்கியமான ஒண்ணுல இருக்கிறோம். நம்ம மக்கள் நம்முடைய மூதாதையர்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்னு சொன்னா, நிலத்தை 5ஆ பிரிச்சிருந்தாங்க, அதுல குறிஞ்சியா வச்சிருந்தாங்க. அங்க வாழ்ந்த மக்களுடைய முக்கியமான வேலை வந்து பழம் பறிச்சு திங்கிறது, கிழங்கு தின்னுகிறது, தேன் எடுக்கிறது, பழம் சாப்பிடுறது, அதோட வேட்டையாடுறதா இருந்துச்சு. அப்ப காடுகள்ல வாழ்ந்த மக்களுக்கு அவைகளோட சேர்ந்து அவைகளை வேட்டையாடுறத குறைச்சிக்கிட்டு கால்நடை வளர்ப்பை கொஞ்சம் அதிகமாக்கிட்டாங்க, வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க வேட்டையாடின மிருகங்களை. அப்போ கடல் ஓரத்தில் இருக்கிற மக்கள் மீன் தான் அதிகமா சாப்பிடுறாங்க, மீனை மற்றவங்களோட பரிமாறிக்கிட்டாங்க. நெய்தல் நிலத்துக்காரவங்க அவங்கள்ட்ட இருக்கிற கொஞ்சம் அரிசியை வாங்கிக்கிறாங்க, எல்லாம் செஞ்சுக்கிறாங்க, உப்பை மற்றவங்க கொடுத்துக்கிறாங்க, எல்லாம் பண்ணிக்கிறாங்க. ஆனா அந்த மருத நிலத்துக்காரவங்களை மட்டும்தான் மிக அதிக வந்து என்ன உணவு உற்பத்தியில இறந்துச்சு. இப்ப அந்த மருத நிலத்துக்காரவங்க வந்து கஷ்டத்துல இருக்கிறாங்க.